Assalamu alaikum. நான் அஸ்ரா ஹாஃபில், டிப்ளமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட், கிரேட் மைண்ட் கேம்பஸ். இன்றைய தலைப்பு மன அழுத்த மேலாண்மை. இது ஒரு சாதாரண தலைப்பல்ல, நம்ம பலரும் அனுபவிக்கின்ற ஆனால் வெளியில் சொல்ல தயங்குகின்ற ஒரு உண்மை. இன்றைய வாழ்க்கை மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வேகமான ஓட்டத்தில் நம்மை நாமே இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மில் எத்தனை பேர் உணர்கிறோம்? மாணவர்கள் தேர்வு, மதிப்பெண், எதிர்காலம் என்ற பயத்தில் பெற்றோர், குடும்ப பொறுப்புகள், பொருளாதாரம் போன்ற அழுத்தங்களில், வேலை செய்யும் நபர்கள் வேலை சுமை, காலக்கெடு, எதிர்பார்ப்புகள் போன்ற சுமையில் இவ்வாறு மன அழுத்தம் நம்மை நாளுக்கு நாள் உள்ளுக்குள் நசுக்கிக் கொண்டே இருக்கிறது. மன அழுத்தம் என்றால் என்ன? மன அழுத்தம் என்றால் உடலும் மனமும் இதை என்னால் கையாள முடியாது என்று உள்ளுக்குள் கத்தும் ஒரு மெதுவான நிலையாகும். சிறிதளவு மன அழுத்தம் நல்லதுதான். அது நம்மை முன்னோக்கி செல்ல தூண்டுகிறது. ஆனால் அது எல்லையை மீறும் பட்சத்தில் நம் சிரிப்பை பறிக்கிறது, நம் உறவுகளை பாதிக்கிறது, நம் நிம்மதியை கெடுக்கிறது. மன அழுத்தத்துக்கான காரணங்கள் தான் என்ன? நாம் நினைக்கிறோம் பெரும்பாலும் பிரச்சினை வெளியில் தான் இருக்கிறது என்று. ஆனால் உண்மையில் உள்ளுக்குள் அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள், அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள், பிறருடன் நம்மை ஒப்பிடுதல், போதுமான ஓய்வின்மை, எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தம், இவைகள்தான் மன அழுத்தத்துக்கு ஆழமான காரணங்களாக அமைகின்றன. மன அழுத்தத்தின் அறிகுறிகள். மன அழுத்தம் ஒரே நாளில் வெளியில் தெரியாது. அது மெதுவாக வரும். சிறு கோபம், அதிக சோர்வு, கவனம் சிதறுதல், தூக்கம் வராமை, உடல் வலிக்கிறது என்று சொல்வோம். ஆனால் உண்மையில் வலிப்பது உடல் அல்ல, மனம்தான். இறுதியாக மன அழுத்த மேலாண்மை. மன அழுத்தத்தை வெல்ல நாம் அதிரடியான தீர்வுகள் தேட வேண்டியதில்லை. ஒரு நாளில் சில நிமிடங்களாவது நம்மோடு நாமே பேசிக்கொள்வது, எல்லாம் நான் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுதல், மூச்சு பயிற்சி, தியானம், உடலுக்கும் மனதுக்கும் போதுமான ஓய்வளித்தல், இவை அனைத்தும் மனதுக்கு மருந்தாக அமையும். மன அழுத்தம் ஒரு பலவீனம் அல்ல, அது எனக்கும் கவனம் தேவை என்று மனம் தரும் ஒரு அறிகுறியே. நாம் நம்மை கவனிக்க தொடங்கினால், நமது மனநலம் பாதுகாக்கப்பட்டால் வாழ்க்கை மெதுவாக நிம்மதியுடன் நகரத் தொடங்கும். நன்றி.